டிஎன்பிஎஸ்சி கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு ரொம்ப சூப்பரான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த ஓஎம்ஆரை சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க, புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். ஆனால் இப்போ ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டாங்க. நம்ம ஒரு 2-3 விஷயங்கள் தான் பண்ண வேண்டியிருக்கும். அதுலேயே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடியது அந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே அந்த ஏபிசிடியை டோட்டல் பண்ணுவோம். ஏ எத்தனை, பி எத்தனை, சி எத்தனை, டி எத்தனை, இதை டோட்டல் பண்ணி இங்கே ஒரு பாக்ஸு, இங்கே ஒரு பாக்ஸு, இதை எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறமா இந்த சைடில் இருக்கும். அந்த இடத்துலையும் ஏ எத்தனை, பி எத்தனை, சி எத்தனை அப்படிங்கிறதெல்லாம் போட்டு அதையும் டோட்டல் பண்ணி 200 வரும். ஸோ இந்த மார்க்குகள் இந்த டோட்டல் பண்ணுறதுலேயும் நமக்கு மார்க்குகள் வந்து மைனஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த முறை வந்து இப்போ வந்து இனிமேல் நம்ம எழுத போகிற எல்லா எக்ஸாம்லேயும் இந்த டோட்டலுங்கிற விஷயமே இருக்காது. நமக்கு ரொம்ப நிறையா வேலைகள் அதில் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓஎம்ஆரில் ஃபஸ்ட்டு இதெல்லாமே நமக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். நம்ம டீட்டெயில்ஸ்லாம் நம்ம எதுவும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்காது. நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின் புக்லெட் நம்பர், இதுதான் ரொம்ப முக்கியமானது. நமக்கு ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க, அந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய நம்பரை இதில் கரெக்டாக எழுதிட்டு அதை கரெக்டாக ஷேட் பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். இதை ஷேட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா ஓஎம்ஆரை இன்வேலிட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இங்கே வந்து பார்கோட் இருக்குது. இந்த நம்ம என்ன நம்ம கொஸ்டின் புக்லெட் நம்பர் கொடுத்துருக்கோமோ அதை வச்சு தான் நமக்கு அந்த வேல்யூஷனே பண்ணுவாங்க. அதனால் இதில் நம்ம வந்து ஷேட் பண்ணல அப்படின்னா இன்வாலிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும்தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது இன்விஜிலேட்டரை என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 2 விஷயம் அவங்ககிட்ட கேட்குறாங்க. அதாவது இது எக்ஸாம் எழுதின கேண்டிடேட் வந்து எல்லா இடத்துலையும் கையெழுத்து போட்டிருக்காரா, ஆமாம் இல்லையானா அவங்க ஷேட் பண்ணுவாங்க. ரெண்டாவது அந்த கைரேகை வைப்போம்ல, லெஃப்ட் ஹேண்டு தம்பு இம்ப்ரெஷன், அதுவும் வச்சுருக்காரா இல்லையா நான் அவங்கள கேட்குறாங்க. அவ்வளோதான். ஸோ அப்போ நம்ம ஃபில் பண்ண வேண்டியது கொஸ்டின் புக்லெட் நம்பர். ரெண்டாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா கையெழுத்து. இதில் வந்து நான் எல்லாத்தையும் சரி பார்த்துட்டேன் அப்படின்னு இதில் கையெழுத்து போட போகிறோம். அடுத்து இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ரேகை வைக்க போகிறோம். இதில் கையெழுத்து போட போகிறோம். புக்லெட் நம்பர் எழுத போகிறோம். அடுத்து இந்த 200 கொஸ்டினை முடிச்சோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 200 கொஸ்டினை முடிச்சிட்டோம்னா இதில் ஷேட் பண்ண போகிறோம். இல்லை அப்படின்னா எத்தனை கொஸ்டின் விட்ருக்கோம் அப்படிங்கிறது, இப்போ இல்லைன்னு ஷேட் பண்ணிவிட்டு 4 கொஸ்டின் நான் அட்டன் பண்ணாமல் விட்ருக்கேன்னா 4 கொஸ்டின் அட்டன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி போடணும். ஸோ மோஸ்ட்லி அந்த கடைசி ஒரு 5 நிமிஷத்தில் இது எல்லாத்தையும் ஷேட் பண்ணிவிட்டு ஆம்னே போட்டுடலாம். ஸோ எதையும் மிஸ் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நமக்கு மைனஸ் மார்க் கிடையாது. நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இதே தான். கைரேகை வைக்கணும், இங்கே கைரேகை, இங்கே வந்து கையெழுத்து போடணும், 3வது வினாத்தாள் நம்பர் எழுதணும், 4வது இந்த இடத்த முடிக்கணும். அவ்வளோதான். இந்த 4 விஷயந்தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓஎம்ஆர் ஷேட் பண்ணுறதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. இது ரெகுலராக நம்ம பண்ணுறது தான். ஓஎம்ஆர் எப்படி ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ ஒரு இது இருக்குது அப்படின்னா அதை சுற்றி ரவுண்ட் போட்டுட்டு அப்படியே உள்ளே கொண்டு வந்தோம்னா எந்த மிஸ்டேக்கும் வராது. இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. இது பண்ணக்கூடாது, இந்த மாதிரி புள்ளி வைக்கக்கூடாது, ஃபுல்லாக ப்ராப்பராக 2 ஷேடிங் பண்ணக்கூடாது, இதை மாதிரி ஒரே ஒரு ஷேடிங் மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதனால் இன்வாலிட் ஆகப்படும் அப்படின்னா முன்னாடி நிறையா விஷயங்கள் சொன்னாங்க. இப்போ வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக பிளாக் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் ஓஎம்ஆர் வந்து வேலிட் பண்ணுவாங்க, திருத்துவாங்க. இல்லைனா கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி ஓஎம்ஆரில் தேவையில்லாத சிம்பிள் ஏதாவது குறியீடுகள் இட்டாலும் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா இன்வேலிட் ஆக்கிடுவாங்க. நமக்கு வந்து ரிசல்ட் வராது. அடுத்ததாக கையெழுத்து போடலை, ஓஎம்ஆரில் வந்து கையெழுத்து போடலை அப்படின்னாலும் இன்வாலிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அந்த கொஸ்டின் பேப்பரை சரியாக வந்து எழுதி ஷேட் பண்ணல அப்படின்னா இன்வாலிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க் குறைக்கிறது வந்து 2 தான் சொல்லியிருக்காங்க. முன்னாடி நிறையா சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து 0.5 தான் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி வந்து 2 மார்க் வந்து குறைப்பாங்க. இப்போ வந்து 0.5 மார்க் குறைக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா ஏதாவது கொஸ்டின் ஷேட் பண்ணல அப்படின்னா, ஷேட் பண்ணலாம் ஆக்சுவலாக அந்த கொஸ்டினே வந்து நம்ம அட்டன் பண்ண மாட்டோம், அதில் 1.5 மார்க் போயிடும். அதுபோக 0.5 வந்து நமக்கு மைனஸ் பண்ணுவாங்க. அடுத்து அந்த ரேகை வைக்கிற இடத்துலையும் ரேகை வைக்காமல் இருந்தோம் அப்படின்னா அதுக்கும் வந்து 0.5 மார்க் வந்து நமக்கு குறைப்பாங்க. ஸோ அடுத்து இது வந்து இன்விஜிலேட்டர் சைன் பண்ணுவாங்க. இவ்வளோ தான் நம்மளுடைய ஓஎம்ஆர் ஷீட்டு. ரொம்ப சிம்பிளாக மாற்றிருக்காங்க. ஆனால் இன்னொரு இந்த ஈ வந்து இன்னும் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரில. இந்த ஈங்கிறதையும் எடுத்திருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஈங்கிறது இன்னும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஈங்கிறத ஆப்ஷனை தொடவே வேண்டாம். எப்போதுமே ஆன்சர் தெரியலனாலும் இந்த 4 ஆப்ஷனில் எதையோ ஒன்று தான் நம்ம சூஸ் பண்ணணும். இந்த ஓஎம்ஆர் வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனல்லையும் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதில் ஓஎம்ஆர் சாம்பிள் டவுன்லோட் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாலே அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ அப்டேட் பண்ணது வந்து ஓப்பன் ஆயிரும். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயும் இருக்குது. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனல், டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் அப்படின்னு நீங்கள் டெலிகிராமில் போட்டிங்கனாலே வந்துடும்.
டெலிகிராமில் தான் சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிமென் காப்பி ஆஃப் நியூ OMR ஆன்சர் ஷீட் டு பி யூஸ்டு ஃபார் த ஃபோர்த்கமிங் எக்ஸாமினேஷன் ஃப்ரம் 15/6/2025. இந்த ஜூன், அதாவது குரூப் 1 எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்து அன்றைக்கி தான் குரூப் 1 எக்ஸாமு. அதிலிருந்து எல்லா நாளும் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வரக்கூடிய எல்லா எக்ஸாம்லேயும் இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. நன்றி.